அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரைஹான் சமையல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம கிச்சனுக்கு புதுசாக கேஸ்ட் அயர்ன் தோசை தவா வாங்கியிருக்கேங்க. இதை எப்படி நம்ம மெயின்டைன் பண்ணுறது, இதை எப்படி நம்ம சீசனிங் பண்ணுறது அப்படிங்கிற தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்றைக்கி வாங்கியிருக்கிற தோசை தவா பார்த்திங்கன்னா ராக் பிராண்டில் வாங்கியிருக்கேன். ப்ரீ சீசன் பண்ணியே நமக்கு வருதுங்க. நமக்கு என்ன சீசன் பண்ணி வந்தாலுமே இதை நம்ம மறுபடியுமே ஃபுல் சீசனிங் பண்ணணும். அப்போ தான் நமக்கு அது வெகு நாள் நல்லாயிருக்கும். நமக்கு கேஸ்ட் அயர்ன் வாங்குறத விட பார்த்திங்கன்னா அதை நம்ம மெயின்டைன் பண்ணுறதுக்கான ஒரு மெனக்கெடல் தான் நம்ம அதிகமாக கொடுக்கணும். ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான நமக்கு லைஃப் கொடுக்குங்க. நமக்கு பேக்கிங் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா பக்காவாக பண்ணி வந்திருக்கு. நல்ல கனமான தோசைக்கல்லுங்க. பார்த்திங்கன்னா நல்லாவே வெயிட் வரும். இது ஒரு கையிலே பிடிக்க முடியாது, 2 கையில் பிடிக்கிற அளவுக்கு நல்ல கனமாக இருக்குது. தூக்குறவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். நல்ல வெயிட்டு. எப்போவுமே கேஸ்ட் அயர்ன் லைட் வெயிட்டில் வாங்கினீங்கன்னா அது லைஃப் கொடுக்காது. நல்லா ஹெவி வெயிட்டாக வாங்கினீங்க அப்படின்னா தான் அது நம்ம நல்ல லைஃப் கொடுக்கும். இதோட இந்த பேக்கிங்லேயே நமக்கு சிலிக்கான் கைப்பிடி ஒன்று கொடுத்துருக்காங்கங்க. இதோட உட்டனில் நமக்கு தோசை திருப்புறதுக்கான திருப்பியும் கொடுத்துருக்காங்க. இந்த சிலிக்கான் கைப்பிடி பார்த்திங்கன்னா நமக்கு தோசைக்கல் நம்ம சுட்டுட்டு சூடாக இருக்கும். நம்ம கல் மாற்றி வைக்கணும் அப்படின்னா இதை நம்ம தூக்கி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கை சுடாமல் இருக்கும். அதுக்காக தான் இந்த சிலிக்கான் இது கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை நம்ம தோசைக்கல்லை நல்லா கழுவி எடுக்க போகிறோங்க. இதில் கொஞ்சம் கருப்பு கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். ஒரு 2-3 தடவை நல்லா கழுவி எடுத்துக்கிறணும். நமக்கு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு எந்தளவுக்கு அது பெரிய தோசைக்கல்லாக இருக்குது அப்படின்ட்டுன்னு. 30 சென்டிமீட்டர் நம்மளுடைய தோசைக்கல். இப்போ வாங்க இதை நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தோசைக்கல்லை நம்ம லிக்விட் போட்டோ இல்லை சோப்பு தூள் போட்டோ நம்ம கழுவி எடுத்துக்கலாங்க. நான் இன்றைக்கி லிக்விட் தான் போட்டுக்கிறேன். ஒரு 2-3 தடவை நம்ம நல்லா தேய்ச்சி எடுக்கணும். இப்போ பார்த்திங்கனாலே தெரியும், ஃபஸ்ட்டு நம்ம தேய்க்கும் போதெல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு கருப்பு கருப்பாக வரும். ஏன்னா அந்த தோசைக்கல் நமக்கு அழுக்காக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அடுத்தடுத்து ஒரு 2-3 தடவை கழுவி எடுக்கணுங்க. நான் அப்படி தான் நான் கழுவி எடுத்தேன். நம்ம தேய்க்கும் போது பார்த்திங்கன்னா அந்த கருப்பாகவே இருக்கக்கூடாது, நல்லா வெள்ளை வெள்ளையாக இருக்கிற மாதிரி இருக்கணும். அதனால் முதல்ல ஒரு தடவை லிக்விடு போட்டு தேய்ச்சிட்டு அதை பிறகு வாஷ் பண்ணிவிட்டு திருப்பி மறுபடியுமே லிக்விடு போட்டது நமக்கு ஆல்ரெடியே இருக்கும். அது மாதிரி ஒரு 2-3 டைம் நம்ம கழுவி எடுத்துக்கிறணும். இப்போ நான் நல்லா கழுவி எடுத்துட்டேங்க. எடுத்துட்டு இப்போ இதை ஒரு துணியில் நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். நல்லா தொடச்சி எடுத்துட்டு நம்ம அடுப்பில் வச்சு தாங்க ஹீட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நல்லா தொடச்சி எடுத்துட்டேன். இப்போ நம்ம அடுப்பை ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்போ இதை சூடு பண்ணிக்கலாம். நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு கொஞ்சம் சூடானதுக்கு பிறகு நம்ம எண்ணெய் தடவிக்கலாம்ங்க. சிம்மிலே வச்சு பாருங்கள், ஏன்னா ரொம்ப ஹீட்டு கொடுத்துடக்கூடாது. அதனால் ஃபர்ஸ்ட்டு நம்ம சிம்மிலே வச்சுட்டு நம்ம ஃபுல்லாக அந்த கைப்பிடி ஓரம் ஃபுல்லாக கீழே மேலே எல்லாத்துலேயுமே நம்ம எண்ணெய் தடவி வச்சிடணும். நான் ஃபஸ்ட்டு இந்த ப்ரஷ் மாதிரி ஒன்று எடுத்துக்கிட்டேங்க, எல்லா இடத்துலையும் தடவுறதுக்கு நமக்கு ஏதுவாக இருக்கிறதுக்கு. இப்போ இதில் எல்லாமே நல்லா தடவி வச்சிடலாம். வச்சுட்டு நல்லா நமக்கு ஆவி பறக்க பறக்க வரணுங்க. அது வரைக்கும் சிம்மிலே வச்சுட்டு ஆவி நல்லா நமக்கு அந்த சூடு பறக்கிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அது மாதிரி வந்ததுக்கு பிறகு நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இதை இப்போ நான் மறுநாள் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறேங்க. இப்போ நமக்கு தேய்ச்சிருந்த எண்ணெய் எல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா உறிஞ்சிருச்சு. நமக்கு தேய்க்க தேய்க்க நல்லா அது உறிஞ்சி கல் உறிஞ்சினதுக்கு பிறகு தான் நமக்கு அடுத்தடுத்து தோசை ஊற்ற பழக்கம் வரும். இது செகண்ட் டே நான் உங்களுக்கு எடுக்கிறது. இப்போ நம்ம துடைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு கொஞ்சம் கூட அந்த கருப்பே இல்லை. ஏன்னா ஃபுல்லாகவே நம்ம நல்லா கழுவி எடுத்துட்டோம். இப்போ மறுபடியுமே நம்ம தோசைக்கல்லை சூடு பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம இப்போ எண்ணெய் தடவி வைக்க போகிறோம். இது மாதிரி நான் ஒரு 3 டைம் நான் செஞ்சுட்டேங்க. தொடர்ந்து 3 நாள், ஒரு நாள் நம்ம எடுத்து எண்ணெய் தடவி வச்சோம் அப்படின்னா மறுநாள் மறுபடியும் நான் எண்ணெய் தடவி வச்சேன். செகண்ட் டே அப்படி தான், தேர்டு டேவும் அப்படி தான். 3 நாளைக்கு பிறகு தான் எனக்கு அது செட் ஆகி வந்துச்சு. இப்போ அது 3ஆவது டே உங்களுக்கு நான் காட்டுறது. இப்போ இன்றைக்கி தாங்க நம்ம தோசை ஊற்ற போகிறோம். எண்ணெய் நல்லா நமக்கு அந்த தோசை கல்லில் பழகணும். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ நாள் கொடுத்துக்கிறது. இப்போ வெங்காயத்தை பாதியாக வெட்டி நான் ஃபர்ஸ்ட்டு தோசை கல்லில் வெங்காயத்தை வச்சு எண்ணெய் வச்சு தொட்டு தடவி எடுத்துக்கிறேங்க. தொட்டு நல்லாவே தேய்ச்சி எடுத்துக்கோங்க. அந்த எண்ணெயுடைய வாசமும் அந்த நமக்கு கீழே நல்லா இறங்கணும். ஃபஸ்ட்டு எண்ணெய் தேய்க்கிறது பார்த்திங்கன்னா அதை நான் சொல்ல மறந்துட்டேன். ஆரம்பத்துலேருந்தே நீங்கள் தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு பழக்கப்படுத்துங்க. தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய்
எது வேணாலும் வந்து நம்ம தேய்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆனால் நம்ம தேங்காய் எண்ணெயில் சேர்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா தேய்ச்சி நம்ம அதை சீசனிங் பண்ணும்போது நமக்கு எப்போவுமே வந்து தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் வந்து அதில் இருக்குங்க. ஃபஸ்ட்டு சீசனிங் மட்டும் நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணிக்கிறணும். இப்போ பாருங்கள் நல்லபடியாக தோசை ஊற்றிட்டு நம்ம நல்லா எண்ணெயை போட்டுட்டு எண்ணெய் தேவையான அளவு வந்து சேர்த்துட்டு நல்லா தோசையை தடவி கொடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா முருகலாக வரும். கொஞ்சம் கூட நமக்கு தோசை கல்லில் ஒட்டல பாருங்கள். ஒட்டாததுக்கு காரணம் நம்ம 2-3 நாள் நல்லா எண்ணெயில் ஊற வச்சு பழக்கினது தான். அது மாதிரி உங்களுக்கு தோசைக்கல்லை நல்லா பழக்கினா மட்டும்தான் நமக்கு ஈஸியாக எடுக்க வரும். இல்லைன்னா வந்து நமக்கு கல்லோடே ஒட்டிக்கிட்டு கஷ்டப்படும். அதனால் நீங்கள் ஒரு 2-3 டேஸ் வந்து நல்லா எண்ணெயில் ஊற விட்டு அதுக்கு பிறகு தோசை ஊற்றுனீங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக வரும். அப்படியும் உங்களுக்கு தோசை வரலை அப்படின்னா நீங்கள் வந்து வெங்காயத்தை நல்லா வதக்கி விடுங்க. அப்போவும் உங்களுக்கு நல்லா தோசை வரும். இல்லைன்னா வந்து ஒரு ஆம்லெட் முட்டை வந்து போட்டு சுட்டி எடுத்துங்க. அப்போவும் உங்களுக்கு அடுத்து நல்லா தோசை எடுக்க வரும். இப்போ நான் வந்து ஒரு முருகலான ஒரு தோசை சுடுறேங்க. அதனால் கொஞ்சம் எண்ணெய் அதிகமாகவே சேர்த்துக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முருகலான கிறிஸ்பியான வந்து தோசை எடுக்கலாம். பாருங்கள் ஒரு தோசை நான் உங்களுக்கு சுட்டு காட்டியிருக்கேன் பாருங்கள் எவ்வளவு நல்லா முருகலாக இருக்குன்ட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க. நம்ம ஹோட்டலில் சாப்பிட்ற மாதிரி நல்லா பெரிய தோசையாக சுடணும் அப்படின்னா இந்த 30 சென்டிமீட்டரில் வாங்கினா தான் அந்த மாதிரி பெரிய தோசை வரும். இப்போ நமக்கு வந்து எல்லாமே தோசை சுட்டி எடுத்தாச்சுங்க. இப்போ வந்து எப்படி வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நம்ம சுட்டு நல்லா எடுத்ததுக்கு பிறகு தோசைக்கல்லை ஆஃப் பண்ணிவிட்டு எண்ணெய் தடவி வச்சிடணும். நம்ம வெங்காயம் தொட்டு தான் எண்ணெய் தடவணுங்கிறனால நான் அப்படியே வந்து நான் தடவி எடுத்துக்கிறேன். இது மேலே என்றைக்குமே வந்து எப்போவுமே வந்து எண்ணெய் இருக்கணுங்க. இப்போ நம்ம இந்த சூடான தோசைக்கல்லை எடுத்து நம்ம மாற்றி வைக்கிறதுக்கு இந்த சிலிக்கான் வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக தான் இது கொடுத்துருக்காங்க. எனக்குமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. தோசைக்கல் நீங்கள் ஒவ்வொரு தடவை சுட்டு எடுத்து ஆஃப் பண்ணி வைக்கும்போதும் இதே போல் நீங்கள் எண்ணெய் தடவி விட்டு அதுக்கு பிறகு அப்படியே தூக்கி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு எப்போவுமே தோசைக்கல் சூப்பராக இருக்கும். அடுத்து நீங்கள் தோசை சுடும்போது வந்து உங்களுக்கு டிஷ்யூ பேப்பர் வச்சு தொடச்சி எடுத்துட்டு எண்ணெய் தடவி சுட்டு எடுக்கலாம். உங்களுக்கு சூப்பராக வரும். இல்லை எனக்கு வந்து எப்பயாவது தான் நான் தோசை சுடுவேன், ஒரு வாரம் கூட ஆகும் அப்படிலாம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தோசை சுடுறதுக்கு முன்னாடி அதை ஒரு டைம் நல்லா கழுவி எடுத்துட்டு பிறகு நீங்கள் எண்ணெய் தடவி சுட்டு எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தோசை நல்லா வருங்க. உங்களுக்கு இது மாதிரி செய்யும்போது தான் நமக்கு தோசைக்கல் நல்ல லைஃபும் கொடுக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்த உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸுங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா இருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு புது ரெசிபியோடு நாம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.